தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். திரேதா யுகத்தில் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய விருப்பம் கொண்டார். அப்போது யாக பசுவாக அனுப்ப வேண்டிய குதிரையை ஏவி விட்டார். அந்த குதிரை வால்மீகி முனிவர் ஆசிரமத்துக்கு வர அங்கு வளர்ந்த ராமரின் பிள்ளைகள் லவனும் குசனும் அந்த குதிரையை கட்டி போட்டனர். இதனை அறிந்த ராமர் உடனே லக்ஷ்மணனை அழைத்து குதிரையை மீட்டு வரச் சொன்னார். அது முடியாமல் போகவே ராமரே நேரில் சென்று சிறுவர்களிடம் போரிட்டு அவர்களை வென்று குதிரையை மீட்டுச் சென்றார். ராமரிடம் லவனும் குசனும் போர் செய்த இடமே சிறுவாபுரி. இது ராமாயண செய்தியாகும். சிறுவாபுரி முருகன் அபிஷேகத்தின் போது பார்க்க அவர் மாமன் பெருமாளைப் போல இருக்கிறார். ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி எதிரே சிறுவாபுரி முருகனை காண்பித்தால் ஏதோ பெருமாள் கோவிலின் கருவறைக்கு முன்னே நின்று கொண்டிருப்பது போல உங்களுக்கு தோன்றும். திருமலையில் ஸ்ரீனிவாசன் எப்படி நிற்கிறாரோ அதே போல இவரும் நிற்கிறார். முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்ய செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இளப்பாரி விட்டு சென்றார் என்றும், இந்த ஆலயத்தில் தங்கி அமுது உண்ட இந்திரன் மற்ற தேவர்களுக்கு வீடு வேறும் கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் தலவரலாறு கூறுகிறது. ஆகவே இந்த கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்தால் சொந்த வீடு அமையும் என்பதும் ஒரு ஐதீகம். அருணகிரிநாதர் 4 திருப்புகழ் பாடல்களால் இந்த அழகு திருமுருகனை பற்றி பாடியுள்ளார் என்றால் இந்த ஆலயம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். முருகம்மையார் என்ற முருக பக்தர் சிறுவாபுரியில் வாழ்ந்து வந்தார். இந்த அம்மையார் எப்போதும் முருகன் நாமத்தையே உச்சரித்து வந்தார். இதனை பொறுக்காத இவரின் கணவர் தன் மனைவி முருகம்மையாரின் கரங்களை வெட்டினார். உடனே முருகா என்று அம்மையார் முருகனை நினைத்து அழுதார். விரைவில் முருகன் அம்மையாருக்கு தரிசனம் தந்து வெட்டிய கரத்தை மீண்டும் பழையபடியே சேர்த்து வைத்தார். இந்த அற்புதம் இந்த தலத்தில்தான் நடந்தது. இதனை தவத்திரு முருகதாச சுவாமிகள் பாடல் மூலமாக எழுதியுள்ளார். இந்த ஆலய ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமாக வருக வருக என்று கூறி பக்தர்களை அழைக்கிறது. உயரமான கொடி மரத்திற்கு முன்னால் மரகத பச்சை மயில் வீற்றிருக்கிறது. இதனை போன்ற பச்சை மயில் அமைப்பு வேறெங்கும் காண முடியாது. இந்த ஆலயத்திலிருந்து வெளியில் வரும் வழியிலிருந்து மரத்தால் படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. அந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறித்தான் மூலவரை தரிசிக்க முடியும். தரிசிக்கும் வழியில் தெற்கு மூலையில் மரகத கல்லில் சூரியன் சன்னதியும் கிழக்கே ராஜகணபதி சன்னதியும் உள்ளன. அடுத்து அண்ணாமலையார் மரகத பச்சையில் சன்னதி கொண்டுள்ளார். அடுத்து முருகன் வள்ளியுடன் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறார். நீண்ட காலம் திருமணம் நடக்காதவர்கள் இந்த சன்னதியில் வந்து பூஜைகளும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். அடுத்து உண்ணாமலை அம்மன் சன்னதியில் அனைவரும் பிரார்த்தனை செய்யலாம். அடுத்து ஆலயத்தை சுற்றி வரும் வழியில் ஸ்ரீ மரகத விநாயகர் சன்னதியும் அருகில் மகிழம்பூ மரமும் உள்ளன. ஆதி மூலவர் பாலசுப்பிரமணியர் சன்னதியில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த முருகர் மிக மிக எளிமையானவர், எதிர்பார்ப்பு அற்றவர். இத்தலத்திற்கு வருபவர் கடுமையாக விரதம் இருந்து பசி பட்டினியுடன் தரிசிக்க வேண்டியது இல்லை. இங்கு நேரில் வரவும் வேண்டியதில்லை. திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. முனீஸ்வரர் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் உள்ளது. பைரவர், சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ வெங்கட்ராயர் ஆகியோருக்கும் தனித்தனியாக சன்னதிகளும் ஈசான்ய மூலையில் நவகிரகங்களும் அமைந்துள்ளன. ஆலயத்தின் பின்புறம் அன்னதான கூடமும் திருக்குளமும் உள்ளன. துதிக்காதவர்களை கூட தடுத்தாட்கொள்பவன் தண்டபாணி. துதிப்பவர்களை விட்டுவிடுவானா? செங்கோல் அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பதும மலர் கொங்கே தளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றலம் வெள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த ஆலயம் சென்னைக்கு வடமேற்கே சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில்
மேற்கே பிரியும் 33வது கிலோமீட்டரில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் தோரண வாயில் அமைந்துள்ளது. இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சின்னம்பேடு என்று தற்போது அழைக்கும் இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. செங்குன்றத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தச்சூர் கூட்டு சாலை சந்திப்பு உள்ளது. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஆலயத்திற்கு செல்லும் வழியை அடையலாம். செங்குன்றத்திலிருந்து செல்ல வாகன வசதிகள் உண்டு. நுழைவு வாயிலை கடந்து ஆலயத்தை நோக்கி செல்லும் போது 2 பக்கமும் பசுமையான நிலங்களும் வாழைத்தோப்புகளும் காணும்போது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். செல்லும் வழியில் சப்தமாதா ஆலயம், அகஸ்தீஸ்வரர் ஆலயம், பெருமாள் ஆலயம், விஷ்ணு துர்கை ஆலயம் என எண்ணற்ற ஆலயங்கள் இருக்கும் இடத்தில் வடக்கு வாயு மூலையில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் கம்பீரமாக எழுந்தருளியுள்ளார். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். முருகா சரணம், சண்முகா சரணம்.